பேச வந்த ஆட்கள் வெட்டியை தீர்த்து கொண்டதீங்க. பேச வந்தாங்க வெட்டியை தீர்த்து கொண்டதீங்க. இதெல்லாம் சப்போர்ட் பண்றது சோசியல் மீடியால ஒரு கும்பல் வேற. இத்தனை வருஷமா சோசியல் மீடியால ஃபிட்னஸ், பாடி பில்டிங், மோட்டிவேஷன் சொல்லிட்டு வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு சுத்தினது இப்படி ரவுடிசம் பண்றதுக்கு தானா? சமரசம் பேசலான்ற பேர்ல அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்க அம்மா, அப்பா, பாட்டி எல்லாருமே இருக்கும் பொழுது வெல் ப்ரிப்பேர்டா ஒரு பையில கத்திய வச்சு உள்ள கொண்டு போனா இது எந்த வகையில நியாயம்? இந்த தைரியம் எங்க இருந்து அவருக்கு வந்து அப்படி நான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போதுதான் சில வருடங்களுக்கு முன்பு நெஞ்ச நிமித்தி இந்த புஷ்பா படம் பத்தியா? புஷ்பா படம் நீ என்ன பண்ணணும்? தமிழன் 2 ரகம் அப்படி தூக்கிட்டு போ. ஏய் விடாங்க விட ஒரு வரைக்கும் 1/2 கிலோ மாட்டுக்கறி 1/2 கிலோ போடு. பக்கத்தில் எங்கேயாவது ஜிம் இருக்கா போ. முறுக்கு ஏத்த அப்படி போ. தெருவில் நடக்க எப்படி நடக்குன்னு தெரியல. பருத்தி வீரன் படம் பாரு. அவர் என்னமோ எல்லாரும் ஜிம்முக்கு போங்கடா, நல்லா சாப்பிடுங்கடா, நல்லா ஹெல்த்தியா இருங்கடா, கெத்தா இருங்கடா அப்படின்னு தான் சொன்னாரு. அதை இப்படி புரிஞ்சுக்கிட்டு இப்படி ரவுடிசம் பண்றேப்பா. அதே மாதிரி பாடியை வளர்த்து வச்சுக்கிட்டு அதே மாதிரி போஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு சினிமா வானில டைலாக் பேசிட்டு இதெல்லாம் சப்போர்ட் பண்றது சோசியல் மீடியால ஒரு கும்பல் வேற. நெல்சன் ஹெல்ப் கேட்டு அவங்க ஊர்க்காரங்களாம் அவங்க ஹெல்ப்புக்கு வந்தாங்க. அவங்க போட்டு ஒரு கை கலப்பாயிருக்கு, எல்லாரும் போட்டு இவரையும் அடிச்சிருக்காங்க. அண்ட் இவரும் அந்த டைம்ல பேக்ல இருந்து கத்தி எடுத்து அவங்க மேல பாயறதுக்கு முயன்றாரு. இதுக்கெல்லாம் நடந்த அப்புறம் போலீஸ் வந்தாங்க. போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்களா இல்ல அவரை தப்ப விட்டாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா பக்காவான எவிடன்ஸ் நெல்சன் கிட்ட எல்லாமே இருக்கும். மீறி போலீஸ் அவரை தப்பிக்க விட்டாங்கன்னா நம்ம கீழே என்ன ஒண்ணுமே சொல்ல முடியாது இதுக்கப்புறம் நம்மளால. ஸோ எந்த மாதிரி சமூகத்துல நம்ம வாழ்றோன்றது நம்மளே உணர்ந்து அப்படியே வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான்.